சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 12ஆம் இடம் அப்படின்னாலே அது ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடுன்னு அர்த்தம். ஆக குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வையின் பலனாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது முதல்ல பார்க்குறோம். அப்புறம் அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பின்னாடி பார்க்குறோம். முதல்ல நன்மைன்னு பார்க்குற போது அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதே குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாங்கிறதுக்கு நிறையா உண்டு, வாய்ப்புகள். இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. 6ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, அக்ரிகல்ச்சரில் விவசாயம் இது வரைக்கும் லாபம் இல்லைனாலும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உண்டு. ஸோ இந்த காலங்களில் அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மினிமமாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக ஒரு ஜாபில் இருக்கிறவங்க நம்ம ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்போம், இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உண்டு. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு வேலை கிடைக்குமா தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய வயசுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை. அது மட்டுமல்ல, குரு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து வழக்குகள் இருக்கும், இந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். ஏதாவது பணம், லோன், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பார். அது இல்லாமல் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வைப்பார். இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள். உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிக்க வைப்பார். அது இல்லாமல் நல்ல வேலையாட்கள், ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இவ்வளவு நன்மையை அவர் உங்களுக்கு செஞ்சால் கூட அவருடைய பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆக வாழ்க்கையில் 8ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்தாலே இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு இந்த பயிற்சியில் உங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கான ஆப்ஷனே நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி போனாலும் எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மேரிட்டல் லைஃப்பில், மேரேஜில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வாழ்க்கையில் வழக்குகளை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவ்வளோ நன்மைகளை செஞ்சவர் குரு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வைக்கணும். இல்லைன்னா குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் பிரிவு, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது. யாருக்கெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். அக்டோபருக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அது வரைக்கும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அலர்ட்டாக இருங்க. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணும்போது கவனம். பொதுவாகவே லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத் சைடு எல்லாமே இந்த பயிற்சி அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்போ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கவனமாக எடுங்க. தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பிரம்மா இருக்கார வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.